இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான பிசினஸ் இருக்குன்னு சொன்னீங்க சார். என்ன பிசினஸ் சார்? சார் அதான் சார் கரும்புச்சாறு மிஷின் சார். இப்போ நம்ம வந்து லேட்டஸ்டா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் சார். லாஸ்ட் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி தான் இது இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். ஓகே. நம்ம லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடில இருந்து பாத்தீங்கன்னாக்க 2 ரோலர் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். பெரிய ரோட்டோரத்துல போடக்கூடிய மிஷின் பண்ணிருந்தோம். ஓகேங்க சார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த வருஷம் முடிஞ்ச பிறகு அதன் பிறகு 3 ரோலர்ஸ் பண்ணணும். அதுல வந்து பவர்ல பண்ணோம், பெட்ரோல் இன்ஜின்ல பண்ணோம், 2-in-1ல பண்ணாங்க சார். இந்த வருஷம் 2025ல நம்ம புதுசா லான்ச் பண்ணிருக்கோம். அதுவும் 4 ரோலர். 4 ரோலர்ல என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு தடவை கரும்பை விட்டோம் அப்படின்னா 100% வந்து சாறு வந்து நம்மளுக்கு சக்கை ஆயிரும். ஒரு பக்கம் சாறு ஒரு பக்கம் வந்துடும் சார். 100% சாறு வந்துடும். 100% சாறு வந்துடும் சார். இன்னும் இது ஏன் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4 ரோலர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டருக்கோ என்ஜினுக்கோ எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராதுங்க சார். ஏன்னா 4 ரோலர் இருக்கும்போது 2 ரோலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 mm கேப் இருக்கும் சார் ஃபர்ஸ்ட் 2 ரோலருக்கு. சரிங்க சார். அப்ப நம்ம கரும்பு வந்து ரவுண்டட் சைஸ்ல இருக்கும்போது நம்ம விடுறப்ப வந்து 2 தான் நம்மளது உடைச்சு கொடுத்துரும் சார் ஃபர்ஸ்ட் 2 ரோலருமே. அடுத்து 2 ரோலர் ஒரு 3 இன்ச் தள்ளி தான் சார் 2 ரோலரும் பேக் சைட்ல இருக்கும். அந்த ரோலர்ல பாத்தீங்கன்னா 1 mm ஒரு 0.5 கேப் தாங்க 2 ரோலர் இருக்கும். அப்ப இது உடைச்சு அதுல போகும்போது அது நல்லா கிரஷ் பண்ணி சாரை வந்து 100% சாரை வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைட்ல வந்துருங்க சார். சக்கை வந்து பாத்தீங்கன்னா சார் அப்படியே எந்த ஒரு ஈரப்பதம் இல்லாம பேக் சைட்ல வந்துரும். ஒரு சொட்டு ஜூஸ் கூட இல்லாம வெளியே வந்துரும். ஆமா. இதுல ஏன் நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம அப்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் 2 ரோலர் ஃபர்ஸ்ட் பண்ணோம், 3 ரோலர் பண்ணோம், அப்புறம் ஏன் 4 ரோலர் பண்ணிருக்கோம் அப்படின்னாக்க ஒன்னொன்னுலயும் அப்டேஷன் நாங்க எவரி இயர்ல நாங்க வந்து என்னென்னலாம் இதுல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும், கஸ்டமர் வாங்குறவங்க எப்படி எந்த ஒரு ஃபால்ட் இல்லாம எப்படி ரன் பண்ண முடியும். மெயினாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா சீசன் டயத்தில் வாங்குறதெல்லாம் இந்த எல்லாமே கஸ்டமர் வாங்குறதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தான் வாங்குறாங்க சார். அந்த பிஸ்னஸ் பண்ணுறப்ப வாங்கும்போது அவங்களுக்கு வந்து சப்போஸ் அந்த டயத்தில் ஏதாச்சும் ஒரு பேரிங் உடைகிறதோ இல்லாட்டி சுவிட்சு வந்து ஃபால்ட் ஆகுறதோ இல்லைன்னா என்ஜின் ப்ராப்ளம் ஆகுறதோ இல்லைன்னா லோக்கல் மோட்டர் போட்டாக்க அது ப்ராப்ளம் வர்றதோ இது போல வந்துச்சுனாக்க அதை ரெக்டிஃபிகேஷன் பண்றதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் ஆயிரும் சார். அது 2-3 நாள்ல வந்து பிசினஸ் பண்றவங்க எல்லாமே வந்து ஒரு ரோட்டோரத்துல தொழில் செஞ்சு அது மூலமா ஒரு வருமானத்தை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே. ஸோ அப்போ வந்து 2-3 நாளுக்குள்ள அந்த அவங்களுடைய பிசினஸ் போச்சுன்னா அவங்களுடைய எதுவுமே வராதுங்க, வருமானம் போச்சு. அதனாலதான் நாம வந்து 4 ரோலர் கொடுத்துட்டோம்னாக்க அவங்களுக்கு வந்து அந்த கியரோ எந்த ஒரு சுத்தும் போது கியர்லாம் வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ லாங் டேமுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம இந்த மெஷின் போகும். நாம வந்து நிறைய டைப்ல மெஷின் வந்து புதுசா லான்ச் பண்ணிருக்கோம் சார். இந்த மெஷின் இப்போ இது என்ன டைப்புங்க சார் மெஷின்? இந்த மெஷின் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து ஒன்லி பெட்ரோல் இன்ஜின் சார். இது பெட்ரோல், இது வந்து ஒன்லி பெட்ரோல் இன்ஜின். நம்ம ரோட்டோரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய வீல் தான் பெரிய டைப்ல பண்ணுவாங்க. 2 ரோலர் இருக்கும். அதுல வந்து ஸ்கில்டு லேபர் தான் அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியும். ஒரு லேடிஸா இருந்தாலும் சரி ஒரு ஜென்ஸா இருந்தாலுமே தெரிஞ்சவங்க தான் அதை ஓட்ட முடியும். அப்படி அவ்வளவு திறமையா இருக்கிறவங்க ரன் பண்றப்பயே தவறுதலா கையை விட்டுறாங்க. ரன் பண்றதுக்கு ரொம்ப சிரமமாகுது. நிறைய மெயின்டெனன்ஸ் அதிகமா வந்துருது. அந்த வீல் பாத்தீங்கன்னா கலண்டு விழுந்துரும். ரோலர் சுத்தும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சரியானபடி அது ரோல் ஆகாது. ஒரு தடவைக்கு 4 தடவை எடுத்து அவங்க வந்து விட்டுட்டு இருக்கணும். அப்போ அந்த ஜூஸ் வந்து ஹைஜீனிக்காவும் இருக்காது. திரும்ப சக்கை எடுத்து விடும்போது அந்த கையில உள்ள அழுக்கு இதெல்லாம் வந்து திரும்ப போதும். அது வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு ஒரு ரொம்ப அவ்வளவுதான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. இது போல ஒரு ஹைஜீனிக்கான மெஷின் ரோட்டோரத்துல இருக்கும்போது ஜஸ்ட் உள்ள விட்டா மட்டும் போதும், ரொம்ப சேஃபா இருக்கும். நான் ஒவ்வொரு விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம பகிர போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, இதுல நம்ம கரும்பை விடும்போது இதுல பாருங்க இதுக்கு மேல இந்த கைவிரல் போகவே போகாது. அப்போ இதற்கு பிறகுதான் வந்து ரோலர் 2 ரோலருமே இந்த சைடுல 4 ரோலருமே இருக்கும். இந்த ரோலர்ல டச்சே ஆகவே ஆகாதுங்க. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டச் ஆகாது ரன் பண்ணும்போது. அப்போ இந்த சைஸுக்கு தான் நம்ம கரும்பு கொடுத்துருக்குறோம். ஸோ ஈஸியா வந்து கரும்பு விட்டோம்னா ரொம்ப பாதுகாப்போட போகும். இதை ரன் பண்றதுக்கு வந்து ஸ்கில்டு லேபரோ இதெல்லாம் தேவைப்படாதீங்க. நார்மலாக யாருனாலும் இந்த மெஷினை வந்து இது பண்ணலாம். இப்போ இது போல் மெஷின்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ பைக்லேயே எக்ஸலில் வச்சு எனக்கு அதில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி செஞ்சு அதில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருங்க, நான் தெருவா ஸ்ட்ரீட்டாக போட்டு எல்லா விதியும் நான் போட்டு ரன் பண்ணி நிறைய ஹைவேஸ் ரோட் சைட். ஆமாம், அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு லாட் ஆஃப் சேல் வந்து பண்ண முடியும். எல்லா மக்களுக்குமே போயிட்டு கரும்புச்சாறுங்கிறது கிடைச்சி போயிடும். எல்லாமே இந்த வெயில் சீசனுக்கு கண்டிப்பாக எல்லாருமே கரும்புச்சாறு வாங்கி சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஒவ்வொருத்தருமே வந்து கடைக்கு வந்து சாப்பிட்றத விட வீதியாக போய் கூட இந்த மெஷினை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கொடுத்த மெஷின்லயே பண்ணிட்டு. நார்மலா டீசல் இன்ஜின் தான் இருக்கும். நம்ம இது பெட்ரோல் இன்ஜின். நம்மளது வந்து ஆக்சுவலா வந்து அதுல பாத்தீங்கன்னா ரோட்டோரத்துல இருக்கிறதெல்லாம் பெரிய பெட்ரோல் இன்ஜின் தான் சார், பெரிய மெஷின். இது வந்து காம்பாக்டான சைஸ் தான். நீங்க வந்து ஒரு எக்ஸல்ல வச்சு கொண்டுட்டு போகலாம். இல்லாட்டினா வந்து ஒரு டெம்போ ஒரு டாடா ஏசிலயோ ஒரு 3 வீலர்லயோ வச்சு கூட நீங்க வீதியா போட்டு ரன் பண்ணிக்கலாங்க சார். ஓகே. இது எவ்வளவு லிட்டர் கெபாசிட்டி சார் பிடிக்கும்? இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து 2.5 லிட்டர் கெபாசிட்டி பிடிக்கும் சார். சோ ஒன்ஸ் ஃபில் பண்ணா எவ்வளவு நேரம் ரன் பண்ணும்? இது வந்து 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வந்து ரன் பண்ணிக்கலாங்க சார். ஓகே.
உங்களுக்கு 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் கரும்பு எடுக்கிறது வந்து ஒரு 200லேருந்து 250 கிளாஸ் ஜூஸ் எடுக்க முடியும். அப்போ நீங்கள் 1 மணி நேரம் நீங்கள் கண்டினியூவாக ரன் பண்ணுறீங்க அப்படின்னா 80 கிலோ வந்து கரும்பு சாறை வந்து நீங்கள் கரும்பை வந்து ரன் பண்ணி எடுக்க முடியுங்க. ஓகே, இது கரண்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது கரண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா சார் டாப்ல என்ஜின் இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைடு என்ஜினில் உள்ள மிஷினும் நம்ம அங்கே ஃபேக்ட்ரிக்குள்ள இருக்குதுங்க. ஓகே, சைடில் நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் எனக்கு வந்து டாப்ல இட வசதி பத்தல, எனக்கு டாப்ல என்ஜின் வேணும்னு சில பேர் பார்க்க அழகா வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடை வச்சிருப்பாங்க, ஃப்ரண்ட்ல கூட கடையா இருக்கும், அந்த இடத்துல பவர் போயிடும். ஸோ அந்த டயத்தில் எனக்கு வந்து பெட்ரோல் என்ஜின் வேணும்பாங்க. அப்போ எனக்கு சைடில் இடம் இல்லை, எனக்கு டாப்பில் வச்சு கேட்பாங்க. ஓகே, டாப்பில் என்ஜின் ஃபிட் பண்ணிக்கிடுவோம். சப்போஸ் எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து நிறையாவே இருக்குது, நீங்கள் சைடில் வச்சு கொடுத்துருங்க, மேலே நான் ஏதாச்சும் வச்சுருக்கேன்பாங்க, சைடில் என்ஜின் வச்சு ஃபிட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி எப்படியான கஸ்டமைஸ் பண்ணி சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாட்டத்தில் தான் என்ஜின் வேணும்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டத்தில் என்ஜின் வச்சு கொடுத்துருவோம். ஓகே, கீழே வச்சு என்ஜின் வச்சு கொடுத்துருவோம். வீல் வேணும்னாலும் வீலில் மாட்டி கொடுத்துருவோம். இது வந்து தள்ளிக்கிட்டு கூட போய்க்கலாம். இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு காம்பேக்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ பார்க்கறதுக்கும் ஃபினிஷிங் அழகாக ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஸோ மெயினாக வந்து இது வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் அதிகமாக எவ்வளோ ஈஸியாக அவங்களால வந்து மிஷினை வாங்கி ரன் பண்ண முடியும், மெயின்டெனன்ஸ் இருக்கக்கூடாது, சரிங்களா, சேஃப்டியான முறையில் இது பண்ணணும். இப்போ இது போல் மிஷினை வாங்கி இந்த ரோட்டோரத்துலலாம் போடுறாங்க அப்படின்னாக்கா கரண்ட் தேவையில்லைங்க, பவர் தேவையில்லை. இது போல பெட்ரோல் இன்ஜினை வச்சு ரன் பண்ணிக்கலாங்க. ஒரு நாளைக்கு நீங்க வந்து 200 ரூபாய்க்கு நீங்க பெட்ரோல் போட்டிகள்னாலே போதுங்க. கிட்டத்தட்ட வந்து 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிகள்னா ஒரு லிட்டர் போட்டிகள்னாக்க 2.5 மணி நேரம் ரன் ஆகுங்க. 2 லிட்டர் போட்டிகள்னாக்க 5 மணி நேரம் ரன் ஆகுங்க. நீங்க கண்டினியூவா 5 மணி நேரமே நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க மிகப்பெரிய லாபத்தை எடுக்க முடியுங்க. ஓகே, இப்போ வந்து இது இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்றாங்கன்னா எவ்வளவு லாபம் கிடைக்கும் சார்? இந்த மிஷின்ல ஒரு நாளைக்கு மினிமம் வந்து நீங்க மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிச்சயமா 1 லட்சம் வந்து மினிமமான நான் கால்குலேஷன் சொல்றேங்க. மினிமமே ஆக்சுவலா வந்து 1 கிலோ கரும்புல வந்து 3 கிளாஸ் சாறு கிடைக்குங்க. ஓகே, இதுதான் கால்குலேஷன். நாங்க ஆல்ரெடி ஏற்கனவே அனலைஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம். ஒரு கரும்பு விடும்போது 3 கிளாஸ் கிடைக்கும். ஒரு 3 கிளாஸ்ல வந்து ஒரு கப்பு வந்து ஆவரேஜா 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 15 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் ஏரியா வயசு விற்கிறாங்க. நம்ம ஆவரேஜா 20 ரூபான்னு கணக்கு எடுத்துக்கிட்டாலே 1 கிலோ கரும்புல 60 ரூபா நம்ம எடுக்க முடியும். 1 கிலோ கரும்பு பார்த்தீங்கன்னாக்க 7 ரூபாயிலேருந்து 10 ரூபா தான் வருதுங்க. 10 ரூபா கழிச்சாலுமே நம்மளுடைய லேபரையும் கழிச்சாலுமே ஒரு ப்ராஃபிட் மட்டுமே 45 ரூபா நம்மளுக்கு கிடைக்குதுங்க. என்ன சொல்ல போனாக்க ஒரு 10 ரூபா கரும்பு வந்து 1 கிலோ வந்து 7 ரூபாயிலேருந்து 10 ரூபா விற்குது. 10 ரூபா மைனஸ் பண்ணிட்டாலுமே நம்மளுக்கு 50 ரூபா லாபம் கிடைக்குதுங்க 1 கிலோ கரும்புல. அப்போ ஒரு 10 கரும்புல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000லேருந்து 50,000 வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ விவசாய தோட்டம் வச்சுக்கிறவங்க இது போல எல்லாம் இருக்கிறவங்க சப்போஸ் அவங்க கரும்பு சில இடத்துல போடணும்னு நினைச்சா கூட இது மாதிரி சீசன் டயத்துல மட்டும் அவங்க அந்த இதை வந்து பிசினஸ் எடுத்து செய்யலாங்க. இது வந்து ரோட்டோரத்தில் இருக்கிறவங்க, மால் வச்சுக்கிறவங்க, ஷாப் வச்சுருக்கிறவங்க, கடை வச்சுக்கிறவங்க, செராக்ஸ் கடை வச்சுருக்காங்க, இல்லை ஸ்கூலு, இல்லை காலேஜ், இல்லை ரெஸ்டாரண்ட்டு, இல்லை ஐடி கம்பெனி, எல்லாத்துக்குமே இது போல மெஷின் வாங்கி வச்சிங்கன்னாக்கா நம்ம இயற்கையான பானங்களை வந்து அருந்திக்கலாங்க. செயற்கையான பானங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க சார், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் எல்லாம் வெரைட்டியான டைப்பில் நம்ம மெஷின் வச்சுருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பெட்ரோல் தான். எனக்கு வந்து பவர் வேணும் அப்படின்னாக்க பவர் வேணும்னா வச்சுக்கலாங்க சார். ஓகே, இல்லை எனக்கு பவர் மட்டும்தான் வேணும் அப்படின்னா இந்த பெட்ரோல் இன்ஜின்லாம் இருக்காதுங்க. இது ஃபுல்லாக இந்த பாக்ஸ் அளவுக்கு தான் இருக்கும். பவரில் தான் சார் இருக்கும், ரன் பண்ணிக்கலாம். கரண்ட் இருந்தால் ரன். ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-in-1 இருக்கும். இதுக்குள்ளே வந்து மோட்டார் வந்து பிராண்டட் மோட்டார் போட்டிருக்கோம் சார். 1 HP பிராண்டட் மோட்டார், கோத்ரேஜ் மோட்டார் கொடுத்துருக்கோம் சார். எந்த ஒரு ஃபால்ட்டுமே ஆகாது. அதனால தான் நம்ம பிராண்டட் மோட்டார் கொடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், என்ஜின்லேருந்து பெல்ட் கொடுத்துருக்குறோம் அந்த பக்கம். இது வந்து நம்ம பவர் போயிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்ஜின் போட்டு நம்ம பெட்ரோல் என்ஜின் போட்டு நம்ம ரன் பண்ணிக்கலாம் சார். பவர் இருந்துச்சுனாக்கா இந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பெல்ட்டை வந்து மாட்டிக்கிட்டு இந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ணிடணும். இது 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு பிசினஸ் எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. கரண்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆமா, கண்டிப்பா நம்ம ரோட்டோரத்தில் போட்டாலும் சரி, ஒரு கடையில போட்டாலும், மால்ல எங்க போட்டாலுமே சரி, நம்மளுடைய பிசினஸ் எந்த நேரத்திலையும் பாதிப்பு ஏற்படாது. ஓகே சார், இதுக்கெல்லாம் லைஃப் வாரண்டி அது மாதிரி இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சார் என்ஜினுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம போட்டுக்கிறது பிராண்டட் சார், ஒரிஜினல் கோண்டா இன்ஜின் தான் போட்டுக்கிறோம். இதுக்கு வந்து 2 years வாரண்டி இருக்குது. 2 வருஷம் வாரண்டி வந்து 2 வருஷம் வந்து கோண்டா இன்ஜினுக்கு வாரண்டி இருக்கு. மோட்டாருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு 2 வருஷம், கோத்ரேஜ் மோட்டாருக்கு 2 வருஷம் வாரண்டி இருக்கு. மெஷினுக்கு பாத்தீங்கன்னாக்க 1 year வாரண்டி கொடுக்குறோம் சார். தேய்மான பொருளுக்கு மட்டும் வாரண்டி கவரேஜ் ஆகாது. மற்ற மேனுஃபேக்சரிங் ஃபால்ட் எது இருந்தாலும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நம்ம 1 year வரைக்கும் நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். சர்வீஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க சார். இப்போ இது என்ன மிஷினுங்க சார்? இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுசாவே நம்ம லான்ச் பண்ணிருக்கோங்க. ஓகே, இப்போ இந்த வருஷத்துல இந்த ஒரு மெஷின் வந்து புதுசா நம்ம லான்ச் பண்ணிருக்கிறோம். இந்த மெஷின்ல நம்ம வந்து மோட்டார் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் சார். இந்த இடத்துல மோட்டார் செட் பண்ணிக்கலாம் சார். ஓகே, இல்ல எனக்கு மோட்டாரும் வேணும், 2-in-1 வேணும்னாக்க நம்ம என்ஜினுமே பேக் சைடுல இந்த பக்கம் வந்து என்ஜின் வச்சு இது மூலமா பெல்ட் கொடுத்துக்கலாம் சார். இந்த வீல் இருக்குதுங்க, அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குதுங்க. நம்ம என்ஜின்லயும் போட்டுக்கலாம்,
மோட்டார்லையும் போட்டுக்கலாம். ஓகே. எனக்கு ரெண்டுமே வேணும் இல்லைங்க, எனக்கு வந்து ரொம்ப எனக்கு அந்த ஃபெசிலிட்டிலாம் எதுவுமே கிடையாது, கம்மியான வசதி கிடையாது. நான் வீட்டில் இருந்து ஏதோ தெருவில் இருந்து ஏதோ அப்படியே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த இருக்கு பாருங்கள். நான் வந்து ஒரு கரும்பை இன்செர்ட் பண்ணிட்டேங்க. ஓகே பாருங்கள், இப்படி வச்சு லைட்டாக லோடு கொடுக்குறேன். ஸோ கையிலே ரொட்டேட் பண்ணிக்கலாமாங்க சார்? கையிலே ரொட்டேட் பண்ணிக்கலாம் சார். ஓ சூப்பராக ஜூஸ் வருது. ஆமாங்க, இது வந்து ஃபஸ்ட் டைம் விடுறேன். அடுத்தடுத்துலாம் நம்ம ஃபினிஷிங் ஆகி வரும்போது நல்லாவே வருங்க சார். இப்போ பாருங்கள், இதை வந்து ஒரு லேடிஸுமே ஆப்ரேட் பண்ணுவாங்க பாருங்கள். ஸோ ஈவன் லேடிஸ் கூட ஈஸியாக வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஒரு ஈரப்பதம் கூட இல்லை பாருங்க. ஓகே. ஸோ இந்த அளவுக்கு வந்து பியூரான ஜூஸ் வந்து என்ஜின் கிடையாது, மேனுவலாகவே வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெஷினில் நம்ம பவருமே செட் பண்ணிக்கலாம் சார், என்ஜினுமே செட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் இல்லாட்டினாலும் கையிலையும் இது போல் ஆப்ரேட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம், ஜூஸ் எடுத்துக்கலாங்க. ஓகே. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் வரும். 100% லேடிஸ் யூஸ் பண்ணால் கூட ஈஸியாகவே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா வந்து சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். நம்ம பேர் நம்ம கம்பெனி நேம் சொல்லிடுங்க. என் பேர் ஜெயபால். கம்பெனி பேர் வந்து ஸ்ரீ ஆஞ்சநேய இண்டஸ்ட்ரீஸ், கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கானூரில் தான் இருக்குதுங்க. நம்ம ஒரு 10 இயர்ஸாக வந்து அக்ரிகல்ச்சர் மிஷின்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதில் இப்போ சீசன் டயத்தில் வந்து நம்ம கரும்புச்சாறு மிஷினை நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகே. இப்போ கரும்புச்சாறு மிஷின்லாம் நிறைய பேர் வந்து சேல் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட வாங்கும்போது நம்மக்கிட்ட என்ன சார் பெஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு? நம்மளது வந்து குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும், ப்ரைஸ் பெஸ்ட்டாக இருக்கும். யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் தான் கொடுப்போம். ரொம்ப தரமான மிஷின் தான். பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். ஸோ அது வந்து நீங்களே சஜஸ்ட் பண்ணுவீங்களா இந்த மாதிரி மிஷின் பெஸ்ட்டாக இருக்கும்? இல்லை, கண்டிப்பாக வந்து வரக்கூடிய கஸ்டமர் ஒன்று எல்லா மிஷினும் வெரைட்டியாக இருக்கிறதுனால அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க மிஷினை செலக்ட் பண்ணிக்கிடுவாங்க. அதனுடைய அட்வான்டேஜஸும் நாங்கள் சொல்லிடுவோம், டிஸ்அட்வான்டேஜஸும் சொல்லிடுவோங்க. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா மிஷினுமே பெஸ்ட்டான மிஷினாக தான் இருக்கும். உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின் வாங்குறவங்க தனியாக பெட்ரோல் இன்ஜின் வாங்கிக்கலாம், மோட்டாரில் வாங்குறவங்க மோட்டாரில் வாங்கிக்கலாங்க. இல்லை ரெண்டுமே எனக்கு ஜாயின் பண்ணி வேணும், மோட்டாரும் வேணும் என்ஜின் வேணும்னாக்கா ரெண்டு இதுமே மிஷின் இருக்குது. மிஷின் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் டேரெக்டாக விசிட் பண்ணிங்கன்னா லைவாக வந்து டெமோ காமிப்பாங்க. அது மூலமாக நீங்கள் வந்து என்ன பெனிஃபிட், என்ன மாதிரி மிஷின் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இப்போ டேரெக்டாக வரணும்னா லொக்கேஷன் மட்டும் எக்ஸாக்டாக சொல்லி இப்போ நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சுள்ள சிங்கானூர் இடத்துல தான் நம்ம கம்பெனி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க. ஓகே. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், லொக்கேஷன் நீங்கள் அமைதிக்கிற டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம்.